திமுக அதிமுகவை தவிர்த்து இன்னொரு சக்தி இந்த மண்ணில் வர வேண்டும் என்று ஒரு 35% வாக்காளர்கள் எல்லா பொது தேர்தல்களிலும் வாக்களிப்பதற்கு வாக்குச்சாவடிக்கே வரவில்லை. நான் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளருக்கு சொல்லுகிறேன், 26 தேர்தல் வாக்களிப்பு வந்தவர் உங்களுக்கு ஒரு செய்தி வரும். 65% வாக்குகளை பதிவு செய்த தமிழ்நாடு 90% வாக்குகளை பதிவு செய்தது என்ற செய்தி வரும். காரணம், அந்த இட்டு நிரப்ப முடியாத இடைவெளியை இட்டு நிரப்புவதற்கு ஒரு தலைவன் வந்திருக்கிறார். அவர்தான் தளபதி விஜய். திமுகவுக்கு எதிராக, அண்ணா திமுகவுக்கு எதிராக இயக்கம் கண்டவர்கள் எல்லாம் முடங்கி விட்டார்கள், அவர்களை முடக்கி விட்டார்கள். இன்றைக்கு 26 கட்சி கூட்டணியோடு அண்ணன் ஸ்டாலின் களத்தில் நிற்கிறார். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், எந்த காலத்தில் 26 கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டீர்கள்? விஜயினுடைய வருகையும் வளர்ச்சியும் என் தலைவனுக்கு கிடைக்கிற வரவேற்பும் உன்னை 26 கட்சிகளை நாட வைத்திருக்கிறது. ஆகவே இந்த யுத்தம் மிகப்பெரிய யுத்தம். இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற இந்த தேர்தல் மிக முக்கியமான பொது தேர்தல். நேற்றைக்கு அரசியலுக்கு வந்தவன் என்று கிண்டல் செய்கிறார்கள். 3 வயது பாப்பா என்று எங்களை அழுக்காக்க பார்க்கிறார்கள். நித்தம் ஒரு செய்தியை வாந்தி எடுத்து எங்கள் மீது வதந்தியை பற்ற வைத்து எங்களை அழுக்காக்க பார்க்கிறார்கள். எங்கள் தலைவனை அழுக்காக்க முடியாது. அவன் ஆகாயம், அண்டங்காக்கைகள் அவனை அழுக்காக்க முடியாது. எங்கள் தலைவர் எரிமலை, எச்சிலில் துப்பி எரிமலை சாய்ந்ததாக சரித்திரமில்லை. எங்கள் தலைவர் வானம், குச்சிகள் வானத்தை கிழித்ததாக செய்திகள் இதுவரைக்கும் வந்ததில்லை. அவர் சொல்லுவதுதான் எங்களுக்கு வேத மந்திரம். கான்பிடன்ட் இருங்கள், நாளை நமதே என்று சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையில் களமாடுகிறோம். ஆர்கே நகர் தொகுதி, இந்த தொகுதியினுடைய ஒவ்வொரு வட்டமும் எனக்கு தெரியும். இங்கே ஒரு அனாதை ஆனந்தன் நின்றான், 20 ரூபாய் ஆனந்தன். அவனை பேசி வெற்றி பெற வைத்தவனே நான் தான். இந்த தொகுதியில் இப்போது நாங்கள் வெல்வோம். இந்த தொகுதியில் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கும் தெரியும். அதை இங்க பட்டியலிட்டார் மரிய வில்சன் அவர்கள். இனி ஒரு உண்மை என்னவென்றால், 1977 ஆஃப்டர் எமர்ஜென்சி நெருக்கடி நிலை காலத்திற்கு பிறகு வந்த முதல் தேர்தலில், 77 தேர்தலில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த மண்ணில் முதல்வராக முடிசூட்டப்பட்டாலும் தலைநகர் சென்னையில் எல்லா தொகுதிகளிலும் திமுக தான் வென்றது. அப்போது அதிமுகவின் சார்பில் வென்ற ஒரே தொகுதியும் இந்த ஆர்கே நகர் தொகுதி தான். ஆகவே திமுகவுக்கு எதிராக சிந்திக்கிறவர்கள், இயங்குகிறவர்களின் கொள்ளிடம் இந்த தொகுதி. உங்களுக்கு இப்பொழுது ஒரு ரட்சகன் கிடைத்திருக்கிறான், ஒரு மீட்பன் கிடைத்திருக்கிறான். அவரை காயப்படுத்தி விடாதீர்கள் என்று கேட்கத்தான் வந்தேன். நிறைய பேர் சொல்லுவார்கள் சுடுகாட்டில் சமதர்மம் இருக்கிறது என்று. சுடுகாட்டில் எல்லாம் சமதர்மம் இல்லை. ஜவஹர்லால் நேரு இறந்த பொழுது 10 ஏக்கர் நிலத்தில் சந்தனக்கட்டை அடுக்கி 10,000 லிட்டர் பசுவின் நெய் விட்டு தகனம் செய்தார்கள். நாஞ்சில் சம்பத் செத்தால் 10,000 லிட்டர் பசுவின் விட்டு நெய் விட்டு தகனம் செய்ய முடியும் என்று, செய்யலாம் என்று உத்தரவாதத்தை ஆதவ அர்ஜுனா தந்தால் இன்றைக்கே செத்து விடுகிறேன். நடக்காது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் மறைந்தார். யமனை வென்றவன் எம்ஜிஆர். எம்.ஆர். ராதாவின் துப்பாக்கி குண்டுகள் தொண்டையிலே குறிபார்த்த பொழுதும் யமனுக்கு டாட்டா காட்டியவர் எம்ஜிஆர். அந்த மன்னாதி மன்னனுக்கு மரணம் வராதென்று மக்கள் நம்பினார்கள். அந்த தலைவனும் ஒரு நாள் கண்ணை மூடினான். அவருடைய இறுதி ஊர்வலம் தலைநகர் சென்னையில் நடந்தது. எனக்கு வகுப்படுத்தவன், என்னுடைய ஆசிரியன். நான் கனவுகள் காணுகிற கால் சட்டை பருவத்தில் என் கரம் பற்றி பிடித்து எனக்கு தமிழ் பேச சொல்லி தந்த என்னுடைய குருநாதர் வலம்புரி ஜான் தான். எம்ஜிஆர் மறைந்த அன்றைக்கு என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த ஒளிபரப்புவார்கள், நேரடி ஒளிபரப்பு, அவர்தான் அன்றைக்கு அதை செய்து கொண்டிருந்தார். எம்ஜிஆருடைய ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. 10 லட்சம் மதிப்புள்ள சந்தன பேழையில் அந்த பொன் மகனை வைத்து ஊர்வலமாக சுமந்து கொண்டு வருகிறார்கள். எம்ஜிஆருக்கு கடைசி காலத்தில் சால்ட் டிசீஸ், உப்பு நோய். அப்போது வலம்புரி ஜான் சொன்னார், உனக்கு உப்பு நோயாமே, மன்னாதி மன்னனே உனக்கு உப்பு நோயாமே,
உங்கள் உப்பை தின்றல்லவா நாங்கள் வளர்ந்தோம், உனக்கு எப்படி உப்பு வந்து சேர்ந்து கொண்டது உன் உடம்பில் என்று கேட்டு கதறினார். ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. கடற்கரையில் மணலை தோண்டி அந்த சந்தன பேழையை கீழே இறக்கப் போகிறார்கள். அப்பொழுது அண்ணன் வலம்புரியான் சொன்னான், இதுவரைக்கும் மண்ணை தோண்டி நாங்கள் தங்கத்தை தான் எடுத்தோம், இன்றைக்குத்தான் மண்ணை தோண்டி எங்கள் தங்கத்தை அதில் வைக்கப் போகிறோம் என்று அழுதான். மண்ணை அள்ளி போட்டு அவரை அடக்கம் செய்கிற அந்த கடைசி நிமிடத்திலே அண்ணன் தொண்டை உடைய கதறி அழுது கொண்டு என் அண்ணன் சொன்னான், இதுவரைக்கும் சந்திரன் கிழக்கில் தான் அஸ்தமனமாயிற்று, மேற்கில் தான் அஸ்தமனமாயிற்று, இன்றைக்குத்தான் சந்திரன் கிழக்கில் அஸ்தமனமாகிறது என்று எங்கள் அண்ணன் இன்றைக்கு சொன்னான். ஆகவே சுடுகாட்டில் கூட சமுதர்வம் இல்லை. மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கான ஈமச்சடங்குக்கும் இறுதி ஊர்வலத்திற்குமான செலவு இன்றைக்கு அரசின் கணக்குப்படி 16 லட்சம். ஆகவே இடுவார் கரம் பார்த்து, இல்லை என்பார் முகம் பார்த்து. பகலில் செத்தால் பாடை வாங்க வழி இல்லை, இரவில் செத்தால் எண்ணெய் வாங்க வழி இல்லை என்று வாழுகிற நாட்டில், ஏழைகள் வாழுகிற நாட்டில் சுடுகாட்டில் கூட சமுதர்மம் இல்லை. 6000 ஏக்கர் உள்ளவனுக்கும் அத்தானிக்கும் ஒரு ஓட்டு தான். செத்தால் புதைப்பதற்கு 6 அடி நிலம் இல்லாத ஒரு ஏழைக்கும் ஒரு ஓட்டு தான். பொல்லாத பணக்காரன் அம்பானிக்கும் ஒரு ஓட்டு தான். பொறிக்கடலை தின்ன முடியாத எங்கள் ஆர்கே நகர் பொக்கைவாய் கிளவிக்கும் ஒரு ஓட்டு தான். ஒரு ஓட்டின் மூலம் தான் கேட்டை மாற்ற முடியும். The revolution not by bullets but by ballots. வேட்டுகளின் மூலமும் வெடிக்குண்டுகளின் மூலமும் செய்ய முடியாத புரட்சியை ஓட்டுகளின் மூலம் செய்ய வாருங்கள். அந்த நாள் ஏப்ரல் திங்கள் 23. தகப்பனுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு பேரன், இன்ப நிதி வழங்கும் பராசக்தி, அது பாராசக்தியாகி போய்விட்டது. ஆகவே அடுத்த தலைமுறைக்கு திமுகவை கடத்துவதற்கு ஒரு குடும்பம் எத்தனிக்கிறது. இந்த ஆக்டோபஸ் கரங்களிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்க யாராலும் முடியவில்லை. ஒருவனால் முடியும் என்றால் அவன் பெயர் விஜய் என்று எங்கள் தலைவன் விஸ்வரூபம். பணபலம் இல்லை, எங்கள் கட்சியில் நிதி இல்லை, பணபலம் இல்லை, நாங்கள் நிதி வசூலிக்கவில்லை. அவரிடத்திலே பணம் குவிந்து கிடக்கிறது. முதலமைச்சர் கலந்து கொள்கிறார், தீபங்கள் சிரிக்கிற திருவண்ணாமலையில். அங்கே அவருக்கு வெள்ளி நாற்காலி போடுகிறார்கள், வெள்ளியினால் செய்த நாற்காலி. ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு வெள்ளி மூக்குத்தி வாங்கி அணிவதற்கு வக்கில்லாத ஏழை பெண்கள் தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு வெள்ளி நாற்காலி யார் ஊறுகாலியோ அறுத்து கொண்டு போட்டான் ஒருவன். 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் உள்ள என் அண்ணன் ஸ்டாலின் அந்த நாற்காலியில் உட்கார மாட்டார் என்று நான் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தேன். உட்கார்ந்து விட்டார். உட்கார்ந்ததுதான் போனதாது, காலுக்கு மேல் கால் போட்டு உட்காருகிறார். அன்றைக்கே என்னுடைய நாட்குறிப்பில் எழுதினேன், ஸ்டாலின் நீ வெள்ளி நாற்காலியில் உட்கார்ந்து விட்டாய், உன்னுடைய முதலமைச்சர் நாற்காலி நகர்ந்து பனையூருக்கு போகிறது என்று எழுதினேன். When Rome was burning, Nero was fiddling. ரோமாபுரி நகரம் தீப்பற்றி எரிகிற பொழுது விடில் வாசித்த நீரோமனனுக்கு நிகரானவர்கள் நீங்கள். உங்களை அப்புறப்படுத்துவதற்கு யாராலும் முடியாது. எடப்பாடி பழனிசாமியால் முடியாது. அவரை டெல்லியிலேயே காயப்படுத்தித்தான் அனுப்பியிருக்கிறார்கள். வேறு யாருக்கும் முடியாது. எங்களால் மட்டும்தான் முடியும், எங்களால் மட்டும்தான் பொழுது விடியும். ஆகவே ஏப்ரல் 23 அதிகாலையிலே வந்து வாக்களித்து விடுங்கள். கள்ள ஓட்டு போட்டு விடுவார்கள். SIR தாண்டி செய்வார்கள் அவர்கள். கள்ள ஓட்டு போட்டு விடுவார்கள். சிங்கத்தமிழன் சிவாஜி கணேசன் ஓட்டையே போட்டவங்க அவங்க. சிவாஜி கணேசனையுமா யாருக்கும் தெரியாது. எல்லா நடிகர்களுக்கும் கண்கள் பேசினால் சிவாஜி கணேசனுக்கு அங்கம் பேசும். அந்த நடிகருடைய ஓட்ட போட்டாங்க. போக்ஸ் ரோட்ல அவருடைய வாக்குச்சாவடிக்கு ஒரு கண்டசா கார்ல இருந்து கம்பீரமாய் இறங்கி ஒரு சிகரெட்டை குடிச்சிட்டு அவர் அப்படியே வாக்குச்சாவடிக்கு, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு எதற்கு தர வேண்டும் கிறிஸ்தி எம்கல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா,
பணிவிடை புரிந்தாயா, நாற்று நட்டாயா, கஞ்சி கலையும் சுமந்தாயா, பிச்சை கேட்டால் தருகிறேன், வரி கேட்டால் தர முடியாது, யாரிடத்தில் கேட்கிறாய் வரி வட்டி என்று அவர் வசனம் பேசிக்கொண்டே வாக்குச்சாவடிக்குள் வந்து என்னுடைய பூத்து சிலிப்பை கொடுங்கள் என்று கேட்டார். பூத்தில் இருந்தவன் சொன்னான், உன் ஓட்டை ஏற்கனவே ஒரு கணேசன் போட்டுவிட்டு போய்விட்டான். சிவாஜி கணேசன் ஓட்டையை போட்டவர்கள். நான் மாவட்ட செயலர் சுறாவுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாக்குகள் அனைத்தையும் 10 மணிக்குள்ளேயே பதிவு செய்து விடுங்கள். பார்க்கிற வேலை தான்.